ராகுல் காந்தியோடைய ஓட் ஸ்டோரி ட்ராமா 2 புதுசாக இப்போ அரங்கேற்றிருக்காரு. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆலந்த் அப்படின்ற தொகுதியில் 6018 ஓட்டுகள் வந்து குறைக்கப்பட்டிருக்க திட்டமிட்டே அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய வாக்கை வந்து குறைச்சிருக்காங்க. அதுவும் காங்கிரஸ் சப்போர்ட்டராக இருக்கக்கூடியவங்களுடைய வாக்கை வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை எழுப்பியிருக்காரு. ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி 6000 ஓட்டு 1,00,000 ஓட்டுகள்ன்றது முறைகேடாக நடக்குது அப்படின்னா இது ஜனநாயகத்துக்கே ஒரு பேராபத்தான ஒரு விஷயமா இருக்குது. அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து விளக்கம் கொடுக்கலாம். முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆலந்த் அப்படின்ற தொகுதி கர்நாடகாவுடைய நார்த் பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இதில் 6018 ஓட்டுகள், அதாவது 6018 பேருக்கு இருந்த வாக்குகளை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இவங்களுக்கு ஓட்டு கிடையாதுன்ற மாதிரி டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஆட்டோமேட்டிக் டெலிஷன் ப்ராசஸ் ஒன்று நடக்குது. கூடுதலாக இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, பூத் ஸ்லிப் எடுத்து வச்சுக்கிறாரு. இதில் சீரீஸ் 1 எந்தெந்த பேஜ்லலாம் இருக்கோ அந்த 1 மட்டும் எடுத்து அதை சிஸ்டமேட்டிக்காக டெலிட் பண்ணுறாங்க. இது யாரோ ஒரு மர்ம நபர்கள் எலெக்ஷன் கமிஷனோட சேர்ந்து வேலை பார்க்குறாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இதில் மேலும் கூடுதலாக அவர் என்ன மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, இந்த யாருக்கெல்லாம் ஓட்டுகள் வந்து அவங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து டெலிட் ஆகுதோ அவங்கெல்லாம் குறிப்பாக காங்கிரஸ் உடைய ஆதரவாளர்களாக இருக்காங்க, இல்லைன்னா மைனாரிட்டிஸாக இருக்காங்க. அந்த மாதிரி அவர் நேரடியாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய தலைவர் ஞானேஷ்குமார் அப்படின்றவர் வந்து தாக்கி பேசுகிறாரு. இந்த ஓட்டு திருடுறதுல அவருக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி வந்து ஒரு பெரும் குற்றச்சாட்டு வைக்கிறார். இது நம்ம கொஞ்சம் ஒன்றா இதெல்லாம் உண்மைதானா, இதில் எந்த அளவுக்கு ஆதாரங்கள் இருக்குது, எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்றத நம்ம ஒன்றா பார்க்கலாம். ராகுல் காந்தி போன தடவை நம்ம சொன்ன மாதிரி அவர் உண்மையிலே எலெக்ஷன் பற்றின புரிதல் இருக்கா, இல்லை இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எப்படி வேலை பார்க்குன்றது தெரியுதா, இல்லை அவர் வழக்கமாக ஒரு இந்த பேட்டியில் கூட இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக் எடுத்து கையில் கட்டுறாரு, அதெல்லாம் கொஞ்சமாவது படித்து பார்த்துருப்பாரா, வாரிசுன்ற தகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு எதிர்கட்சி தலைவராக உட்காந்துட்டு நான் என்ன வேணாலும் கேட்பேன், நீங்கள் நான் கேட்குற கேள்விக்கு எல்லாரும் பதில் சொல்லி ஆகணும், இந்த நாட்டுடைய முடிசூடா மன்னன் நான் தான் இளவரசன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இவர் செயல்படுறாரா அப்படின்றது தெரியல. ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஆன்லைனில் ஒரு ஓட்டரோட ரெஜிஸ்ட்ரேஷனை டெலிட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 1950 இந்த சட்டத்துக்கு கீழே தான் வந்து நீங்கள் புதுசாக ஒரு வாக்காளரை நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இருக்க வாக்காளரோட அட்ரஸ் மாற்றணும்னா இந்த சட்டத்தோட அடிப்படையில் தான் நீங்கள் செயல்பட முடியும். என்னென்ன காரணங்களால் ஒருத்தரோட ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது வாக்காளர் அட்டையில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷனை டெலிட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஒருத்தர் இறந்து போயிருந்தால் அவருடைய ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ரிமூவ் பண்ணலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒருத்தர் வந்து புலம்பெயர்ந்துட்டார் அப்படின்னா அவருடைய ஏற்கனவே இருந்த பெர்மனன்ட் அட்ரஸில், இப்போ நான் திண்டுக்கல்லில் இருந்தேன், இப்போ சென்னைக்கு வந்துட்டேன், திண்டுக்கல்லேருந்து சென்னைக்கு என்னுடைய வாக்காளர் அட்டையை வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய என்னோட ரெஜிஸ்ட்ரேஷனை டெலிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இன்னொன்று இப்போது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஆஃபீஸர்ஸ்லாம் போகிறாங்க, அந்த ஊரில் இந்த அட்ரஸில் இன்னும் இருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க, அவங்க இல்லை, அப்போது அந்த அட்ரஸை வந்து நீங்கள் டெலிட் பண்ணலாம். நாடுக்கு நீங்கள் குடிபெயர்ந்து போயிட்டீங்க, அந்த நாட்டுடைய குடிமகனாக மாறிட்டீங்க. இப்போ இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போகிறாங்க, இந்தியாவிலேருந்து லண்டன் போகிறாங்க, அந்த நாட்டுடைய சிட்டிசனாக மாறுறாங்க. பல பேரை பார்த்துருப்போம். இப்போ சுந்தர் பிச்சைலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய குடிமகன் தான், இப்போ அமெரிக்காவில் போய் அமெரிக்க குடிமகனாகவே மாறிட்டார். இந்த மாதிரி இருக்கவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை டெலிட் பண்ணலாம்னா டெலிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்டில் இந்த கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப தெளிவான வழிகாட்டுதலை கொடுத்துருக்காங்க. மேலும் இதை வந்து எப்படி நீங்கள் டெலிட் பண்ண முடியும்னா, Form 7 அப்படின்னு ஒரு படிமம் இருக்குது. இந்த படிமத்தை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும். இந்த படிமத்தை நீங்கள் ஆன்லைன்லையும் ஃபில் பண்ணி கொடுக்கலாம், நேராகவும் போய் ஃபில் பண்ணி கொடுக்கலாம். அப்படி கொடுத்ததுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அங்கே பார்த்தீங்கன்னா பூத் லெவல் ஆஃபீஸர் BOL அப்படின்னு ஒருத்தரை சொல்கிறாங்க, அப்புறம் எலெக்ஷன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் அப்படின்னு இன்னொருத்தரை சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் அதை வந்து மேலும் இன்னார் வந்து இந்த காரணத்துக்காக தான் இந்த ஊரை விட்டு போயிட்டாங்களா, இவங்க இறந்துட்டாங்களா, வேறு நாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்களான்னு அந்த ஏரியாக்குள்ளார வந்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த என்ட்ரியை நம்ம டெலிட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றத முடிவெடுக்கணும். ராகுல் காந்தி சொல்கிற மாதிரியே நான் இப்போ வந்து ஒருத்தர் டெலிட் பண்ணணும்னு ஒரு Form 7 நான் ஆன்லைனில் கொடுக்குறேன், அடுத்த 2வது நிமிஷம்லாம் டெலிட் பண்ணிட முடியாதுங்க. அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸை 1க்கு 2 லெவலில் செக் பண்ணி ஃபுல்லாக தரவு பண்ணி செக் பண்ணிட்டு தான் டெலிட் பண்ணுறாங்க. அவர் வந்து தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த பேர்கள்லாம் விடுபட்டு போகுது, என்னோட பூத் ஏஜென்ட்டுடைய மாமாவோட இதெல்லாம் காணாமல் போயிருக்கு அப்படின்னு வந்து அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவர் நிறைய பேர் லிஸ்ட் கொடுக்குறாரு. குறிப்பாக ஒரு 3 பேர் சொல்கிறாங்க. அந்த 3 பேர்த்துக்கும் வேலிடான
ஓட்டிங் லிஸ்ட் இருக்குது. வழக்கம் போல் மைனாரிட்டி கார்டு எடுத்து அழுக வேண்டியது. இவங்கெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள், இவங்களுடைய ஓட்டுகள்லாம் காணாமல் போகுது. இவங்கெல்லாம் காங்கிரஸுக்கு ஓட்டு போட வேண்டியவங்க, இவங்க ஓட்டெல்லாம் காணாமல் போயிடுச்சு. இவங்கெல்லாம் திட்டமிட்டே பிஜேபி வந்து சதி பண்ணுது அப்படின்னு சொல்கிறார். இது சொல்கிறது எனக்கே ரொம்ப முரணாக இருக்குது. சீரீஸ் 1 இருக்கவங்களை வந்து டெலிட் பண்ணுறாங்க, காங்கிரஸ்காரங்களா தேடி கண்டுபிடிச்சி டெலிட் பண்ணுறாங்க, மைனாரிட்டிஸாக பார்த்து டெலிட் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் எப்படி சாத்தியம்னே எனக்கு தெரியல. ஏன்னா சீரீஸ் 1ல் காங்கிரஸ் ஆதரவாளராக இருக்கணும், அவங்களும் மைனாரிட்டிஸாக இருக்கணும். இந்த பூத் ஏஜென்ட்டுக்கு இவ்வளவும் சேர்த்து இந்த ஏஐயில் 2 எழுதுறானுங்களாம். 2023 சட்டசபை தேர்தல் நடந்த விஷயத்தை இப்போ கொண்டாந்து பேசுகிறார். 25 எதுக்கு பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கர்நாடகாவில் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்குது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தும் ஏன் அந்த அவங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சீதாராமையாவோ இல்லாட்டி துணை முதல்வர் டிகே சிவகுமாரோ அவங்க கையில் இருக்க போலீஸ் வச்சு எதுவும் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு தெரியல. கேட்டால் நாங்கள் அந்த சிஐடிக்கு வந்து நாங்கள் ஆணையிட்டோம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு டேட்டாவும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறார். என்ன ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க, என்ன லெட்டர் கொடுத்தாங்க? ஏன்னா இவங்களோட ஓன் கவர்மெண்ட் தானே, இன்றைக்கி அந்த கவர்மெண்ட் தானே இருக்குது. என்ன ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்றத ஆவணமாக எடுத்து அதே மீட்டிங்கில் அதே ப்ரெசன்டேஷனில் போட்டு காமிச்சா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிட போதே. பூத் லெவல் ஏஜென்ட் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. எல்லா அரசியல் கட்சிக்கும் ரொம்ப தெளிவாக தெரியும். பூத் லெவல் ஏஜென்ட் மீட்டிங் போடுறதுன்றது ஒரு அரசியல் கட்சிக்கு ரொம்பவும் அடிப்படையான ஒரு விஷயம். இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் கிட்ட 3லேருந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே இந்த ஏரியாவுடைய ஓட்டர் லிஸ்ட் எல்லாமே கிடச்சிரும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து எல்லா கட்சிக்கும் கொடுக்குது. அது காங்கிரஸுக்கு மட்டும் கொடுக்கணும், பிஜேபிக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. இதில் 6018 பேருக்கு ஓட்டு வந்து மிஸ் ஆகுதுன்னா இந்த பூத் ஏஜென்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? 2023 தேர்தலுக்கு முன்னாடியே அது வந்திருக்கும்ல. அப்போல்லாம் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒன்றும் எங்களுக்கு கட்சி நடத்துறதுக்கு வழி இல்லை, எங்களுக்கு பூத் ஏஜென்ட் போகிறதுக்கே வழி இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி ஓப்பனாக சொல்லிட்டு போகலாம். அப்படின்னா உங்கள் கட்சி எப்படி ஜெயிக்கும் சொல்லுங்கள்? ஜெயிக்கக்கூடிய எல்லா கட்சியுமே பூத் ஏஜென்ட் போட்டு தான் ஜெயிக்க வைக்கிறாங்க. இது என்ன, இந்தியாவே ஆண்ட கட்சி, 70 வருஷமாக ஆண்ட கட்சி பூத் ஏஜென்ட் போட முடியாதா? பூத் ஏஜென்ட் எப்படி போடணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா? இந்த பூத் ஏஜென்ட் வந்து மிஸ் ஆகக்கூடிய ஓட்டர்ஸோட லிஸ்ட்டு உண்மையிலேயே அவன் வந்து ஃப்ரார்த்தனை பண்ணி தான் மிஸ் ஆகிருக்கானா? 3 மாதம் உங்கள்கிட்ட நேரம் இருந்தது. இந்த 3 மாதத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் எல்லாத்தையும் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை இது ஒரு ஊழல் நடந்திருக்கு, இவர் சொன்ன மாதிரி ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து திட்டமிட்டு டெல் பண்ணாங்கன்னா 6000 பேருங்க அவங்க கட்சி வந்து 6000 பேர் இவங்க கட்சியோட ஆதரவாளர்லாம். இந்த 6000 பேர் நின்று போராட்டம் நடத்தினாலே ஒரு பெரிய போராட்டமாக நடத்த முடியும், எலெக்ஷனையே ஸ்தம்பிக்க வைக்க முடியும், நாடு முழுக்க ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்க முடியும். இவ்வளோ பேரோட டேட்டா போச்சு, ஏன்டா நீங்கள் ஏற்ற மாட்டேங்கிறீங்கன்னு கேள்வி கேட்டுக்கலாம். அப்போல்லாம் ஒன்றுமே கேட்காம எலெக்ஷனும் முடிஞ்சு போய் இவங்களும் ஆட்சிக்கு வந்து இதில் என்ன கூடுதலான ஒரு நகைப்புக்குரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆனந்த்ன்ற தொகுதியில் பொதுவாக காங்கிரஸ் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 80களுக்கு முன்னாடி ஜெயிச்சது. ஜனதா கட்சி வந்ததுக்கப்புறம் ஜனதா கட்சி தான் செஞ்சிருக்கு. அப்புறம் கர்நாடகா காங்கிரஸ்னு ஏதோ ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சி ஜெயிச்சிருக்கு. பிஜேபி ஒரே ஒரு வாட்டி 2018 ஜெயிச்சிருக்கு. அதுக்கப்புறம் மீண்டும் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கு. இந்த 6018 ஓட்டர்ஸை டெலீட் பண்ணி காங்கிரஸை ஜெயிக்கிறதுக்கு தான் பிஜேபி வேலை பார்த்துருக்கான்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த 6000 ஓட்டரை டெலிட் பண்ணுறதுனால பிஜேபிக்கு என்ன பலன் கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்கள்? ஒரு பெரிய பலனும் கிடைக்கல. அந்த இடத்துல மீண்டும் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கு. இதில் ஏமாத்துறதுனால யாருக்கு என்ன லாபம் அப்படின்றது எனக்கு இன்னமும் தெரியல. இவரை இன்னும் தெளிவான விளக்கம் சொல்லணும். ஒருவேளை காங்கிரஸ் கட்சிக்காரங்களே இந்த ஏமாத்து வேலையை பார்த்துருப்பாங்களோ, அந்த மறைமுகமான நபர்கள் அப்படின்றது காங்கிரஸுடைய ஆதரவாளர்களாக தான் இருப்பாங்களான்றது ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக சொல்லணும். இதுக்கு கடைசியாக ஞானேஷ்குமாரை நான் அட்டாக் பண்ணுறேன், நான் ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சியின் தலைவர் அப்படின்னு ராகுல் காந்தி கொடுக்கக்கூடிய விளக்கம் தான் ரொம்ப காமெடியான ஒரு விஷயம். ஏன்னா இவர் பிப்ரவரி 2025 தான் எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவுடைய தலைவராக இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் தான் இருந்தார். 23 நடந்த தேர்தல் ஊழலுக்கு 25 பதவியேற்றுக்கிட்ட ஞானேஷ்குமார் எப்படி பொறுப்பெடுத்துக்க முடியும்? எனக்கு தெரியல. காங்கிரஸ் கட்சி இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷனில் எவ்வளோ அட்டூழியம் பண்ணியிருக்குன்னு தெரியும். தனக்கு வேண்டியவங்கள எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய தலைவராக போடக்கூடிய பழக்கம் காங்கிரஸ் கட்சிக்கு தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி இந்த மாதிரி இந்தியாவுடைய ஜனநாயகத்தை கேள்வி கேட்கக்கூடிய பல விஷயங்கள் காங்கிரஸ் தான் இருக்குது. இதெல்லாம் பல லிஸ்ட்டு போடலாம். இந்தியாவிலேயே நீங்கள் வந்து எமர்ஜென்சியை முத கொண்டு வந்தது இந்திரா காந்தி தான். பிரதமரை வந்து நீதிமன்றத்தால் கேள்வி கேட்க முடியாது, பிரதமர்ன்றது நீதிக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்ற மாதிரி சட்டத்தெல்லாம் இயற்றினவர் இந்திரா காந்தி தான். அதே மாதிரி இந்திரா காந்தி இறந்ததுக்கப்புறம் பஞ்சாப் கலவரத்தில் பல பேரை கொன்று குமிச்சிருக்காங்க. அதை பற்றி ஒன்றும் பெரிய நீதி விசாரணைன்றது நடக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 150 தடவைக்கு மேலே பல மாநில அரசுகளை காங்கிரஸ் கட்சி கலைச்சிருக்கு. அவங்களுக்கு பிடிக்கலைன்னா காங்கிரஸ் கட்சி வந்து கலைச்சிட்டு போயிடும். இந்த மாதிரி ஜனநாயகத்துக்கு விரோதமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை பல முறை காங்கிரஸ் கட்சி கலைச்சிருக்கு. எந்த விதத்துலையும் எந்த தகுதியும் இல்லை, ஜனநாயகத்தை பற்றி பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு கட்சினா அது காங்கிரஸ் கட்சியை தான் நம்ம சொல்லணும். இந்த கட்சி தான் வந்து ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறேன், டெமோக்ரஸியை காப்பாற்ற போகிறேன், ஓட்டு திருட நான் தடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப கேலி கூத்தா இருக்குது. ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரியாத ராகுல் காந்தி தான் நான் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், இந்த நாட்டையே நான் வந்து பாதுகாக்க போகிறேன், நான் வந்து
பிரதமராக போகிறேன்னு பகல் கனவு கண்டாரு. மக்கள்கிட்ட போய் நின்று மக்களுக்கான பிரச்சனையை தாராளமாக பேசுங்க. உங்களுக்கு மக்கள்கிட்ட நீங்கள் போய் எந்த அளவுக்கு சென்றடைகிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போட போகிறாங்க. உங்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய பல பேர் பல மாநிலங்களில் முதல்வராக வராங்க. கண்ணை திறந்து பாருங்கள் ராகுல் காந்தி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை உங்கள் கட்சிக்காரங்கிட்டே கற்றுக்கோங்க. அதெல்லாம் கேட்கக்கூடியவங்களெல்லாம் நீங்கள் வந்து பாதி பேரை கட்சியை விட்டு அனுப்பிட்டு உங்களுக்கு ஜால்ரா போடுறவங்கள மட்டும்தான் கட்சிக்குள்ளார வச்சுருந்தாலும் கட்சி எப்படி உருப்பிடும் சொல்லுங்கள்?